வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். சங்கத்துல பசுபால் பாயம் திருக்கோயில் கும்பிடுறவங்க 25 ஆண்டுகள் கேட்டு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு செந்தில் கூட அழைச்சாங்க. நாங்கள் தங்கி விழாவில் கலந்துட்டு அவங்களோட சாப்பிட்டு இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புறோம். இங்க 2 நாள் இங்கதான் இருக்க. போற இடத்துல மக்கள் உறுதியாக நீங்க நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவீங்க. நான் ஒண்ணு கருத்து கணிப்புலாம் நடந்தல. மக்கள் சொல்ற கருத்துக்களை கேட்டது பின்னாடி மறுபடியும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. 14 ஆண்டுகளுக்கு நான் அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு 7 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன். கட்சிகள் ஒரு வேட்பாளரா எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கு போறப்ப அவங்க வீட்டுல ஒருத்தனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே நான் ஒருத்தனா இருக்கேங்கிறது அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜாதி மத வித்தியாசம் இல்லாம என்ன வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற பகுதியில ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை என்னால உணர்றதுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு, பெருமை பண்றேன். அதாவது 99ல நான் முதல்ல தேர்தலுக்கு வந்தேன். அப்ப அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் கிடையாது. அப்ப 2001 சட்டமன்ற தேர்தல் அப்பையும் கிடையாது, உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது, 2004 பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் இருந்தது. 2006 சட்டமன்ற பொது தேர்தல் அப்ப நான் இருந்தேன். அம்மாலாம் இருந்தாங்க, அப்பையும் கிடையாது. 2011 தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் 19 கிடையாது. 11க்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிருக்கு. நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்குலாம் போட முடியல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகள்லாம் ஒரு 10 டோக்கன் ஏதோ டோக்கன் கொடுத்தா தகவல் வந்தோட நான் நிறுத்திட்டேன். டோக்கன் கொடுத்தாரு. இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் தேனியில நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல, தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா. நான் ஒரு 11 ஆண்டு எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது எம்பி ஃபண்டுல இருந்து சரி, அரசு திட்டங்கள்ல இருந்து சரி, அது போல ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லா கோயிலும் செய்ய முடியாது. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அது போல தனிநபர்களுக்கு உதவி செய்திருக்கேன். கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம எங்ககிட்ட எங்க வீட்டு பொண்ணு, நான் 7 இருக்கோம், எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு பணம் தேவை இருக்கு, நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கு, உதவி பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் படிக்க வைக்க முடியல, 7 பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணும், கல்லூரி நான் சொல்லி காமிச்சேன். எதனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொல்றேன். எங்கேயுமே நீங்க பரப்புரையில நான் சொல்லல. எதிர்கட்சிகள் எல்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன், எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அவங்க பணம் முதல்ல அன்னைக்கு ஆதிப்பட்டி போவேன், புதி போவேன். எனக்கு பணம் இல்லை. இப்போ நான் மக்களை எல்லாம் என் உறவுகளா நினைக்கிறேன். இவங்களெல்லாம் 500க்கும் 1000 கொடுத்து விலைக்குவாங்க. அது அவங்க அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி இருக்கும். யாரு என்ன உதவி கேட்டாலும் என்னால செய்ய முடியாது. பள்ளி படிப்புக்காக கேட்டாலும், திருமண உதவி, ஏன் இன்னும் சொல்ல போறோம், சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமலாம் எந்த உதவி பண்ணிருக்கேன். அதெல்லாம் வெளியில தெரியாம பண்ணிருக்கேன். பல தரப்பு உதவிகள் செய்திருக்கேன். அதனாலதான் அந்த மக்கள் என்ன வேணா அவளை நான் அவருக்கு செய்யற உதவியெல்லாம் யாருக்கு மறக்காம என்னை அவங்க வீட்டு பிள்ளையா கொண்டு நான் தேர்தலில் வந்தப்ப என்ன ரொம்ப உதவி. அவர்களுக்கு போய் அவர்கள் அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க. அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டு போனா அவர்களுக்கு உதவி. என்னுடைய பழக்கம் இங்க நிக்கலனாலும் வேற எந்த பேர் இருந்தாலும் நான் இது உண்மை. ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாதாரான்னு பேசுற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இது சிறப்பா செயல்படக்கூடியவர்.
அவர் யாரையும் முகஸ்துதிக்கு இந்த மாதிரி அவரு முகஸ்துதிக்கா பேசுறாரு. அவரும் உள்ளத்துல இருந்து பேசுறவர். அவருடைய கருத்தை நானா நீ கேட்டுட்டு இருக்கேன். அவர் எதை சொல்றாருங்கிறது தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அது மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீணாகிவிடக்கூடாது, அது அழிஞ்சு விடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சு அவர் பேசிட்டேன். நீங்க வேணா டிடிவி தினகரன் அப்படின்னு நபர் சொல்லி நீங்க கேட்கலீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட் கமர்ஷியலா இருக்காங்க. அங்க வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சி அடையணும்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள் தான் அந்த கட்சி வந்து சேரும். உண்மையான தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசுங்க. ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதனுடைய மாநில தலைவர் 3 ஆண்டுகளாக கிராமமா சுத்தி என் மண் என் நாடு மக்கள் யாத்திரை போடுவாரு. எல்லா பகுதியில் உள்ள மக்களுடைய மனநிலை ஒன்று. அவர் வந்து உள்படத்துல பேசுறாரு. அவர் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்தின் மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் நான் வெளிப்படுறேன். இதுதான் நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தல்ல மோடி அவர்கள் பிரதமரா வரணுங்கிறதுனா தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அது போல நல்ல வாக்கு சதவீதம். கோயில்ல உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசணும், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுவோம். சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள், அவர்கள் பார்ட்டிக்குனால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறாங்க. ஒரு நல்ல கோயில்ல, அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அது போன்ற என்ன சொல்றது, ஒரே வார்த்தை சொல்ல, அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத அரக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆசை அவங்க சொல்றாங்க. சில திருந்தாத ஜென்மங்கள் பேரளவாதிகள் இருக்கிறது. பால் தாயமாக அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.